உண்மை என்னன்னா நம்ம உடம்பு உண்மையாலுமே நம்மள சாப்பிட்டுதான் இருக்கு. இது நம்ம உடம்பு புத்திசாலித்தனமா ஒரு வேலை செய்கிறது. அந்த செல்கள்ல தேவை நம்மளோட உடம்புக்குள்ளார ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு சரியான நேரத்துல யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்க போறேன். அது என்னன்னா, உங்க உடம்பு தன்னை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா வித்தியாசமா இருந்தாலும் இது உண்மையாலுமே நம்ம உடம்புல நடந்துகிட்டு தான் இருக்கு. உடம்பு தன்னைத்தானே சாப்பிடுறதுன்னு சொன்னேன்ல, இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்குதானே? ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடம்பு உண்மையாலுமே நம்மள சாப்பிட்டுதான் இருக்கு. இது கெடுதலுக்காக கிடையாது, நன்மைக்காக தான். இதுல என்ன நமக்கு நன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்க செல்கள் அனைத்துமே கொஞ்ச நாள் ஆனோடனே வயதாகி இறந்து போயிடும். இந்த செல்கள் எல்லாம் நம்ம உடம்பு தானாகவே சாப்பிட்டுக்கும். தினமும் நம்மளோட உடம்பு தன்னைத்தானே பழுது பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம தன்னைத்தானே சரி செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆச்சரியமான விஷயத்த பத்தி விரிவா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடம்பிற்குள் என்ன நடக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வீடு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வீட்டுல நாற்காலி உடைஞ்சு பழைய பொருட்கள், குப்பைகள் இந்த மாதிரி நிறைய கடந்தது அப்படின்னா அந்த வீடை நம்மளால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும். நம்மளோட உடம்புல இருக்க செல்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சேதமடைந்து வயதாகி இறந்து போய் அந்த செல்கள் எல்லாம் நம்ம உடம்புலயே இருந்தது அப்படின்னா அந்த செல்களால நம்மளோட உடல் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனாலதான் நம்ம உடம்பு புத்திசாலித்தனமா ஒரு வேலை செய்கிறது. அந்த செல்கள்ல தேவையான பகுதியை மட்டும் எடுத்து அந்த செல்களை திருப்பி நம்மளோட உடலுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கிறது. இந்த செல்களை சாப்பிடுற ப்ராசஸ்க்கு பேரு ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறது மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பழைய வாகனத்துல இருந்த பழுதடையாம இருக்கிற உபரி பாகங்களை எடுத்து நல்ல முறையில இன்னொரு வாகனத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரியும் சொல்லலாம். இததான் ஆட்டோபேஜின்னு சொல்றாங்க. ஆட்டோ அப்படின்னா தானாக, ஃபஜி அப்படின்னா சாப்பிடுவது. உடல் தன்னைத்தானே சாப்பிட்டு சரி செய்து கொண்டு புதுப்பிக்கிறத தான் நம்ம ஆட்டோபேஜின்னு சொல்றோம். உடனே உங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த வேலை எப்ப நடக்கிறது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும். இந்த வேலை எப்ப நடக்கிறது அப்படின்னா நம்ம நல்லா தூங்கும் பொழுது இந்த வேலை நடக்கிறது. அதே போல நம்ம சாப்பிடாம சில மணி நேரம் இருக்கும் பொழுதும் இந்த வேலை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எப்பவுமே நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமே ரொம்ப புத்துணர்ச்சியா உணர்றோம். ஏன்னா நம்மளோட உடல் தூங்கும் பொழுது தானே சுத்தம் செய்து கொள்கிறது. ராத்திரி முழுக்க நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இரவு முழுதுமே நம்மளோட உடல் வேலை செய்து நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கான பரிசுதான் காலையில நமக்கு கிடைக்கிற புத்துணர்ச்சி. இப்ப அறிவியல் சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடம்புல இருக்க ஒரு சின்ன சின்ன செல்களுக்குள்ளேயும் மறு சுழற்சி செய்யற ஒரு மையங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அவை அனைத்தும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத இருக்க புரதம், அழுக்கு, அப்புறமா பழைய செல்கள் இருக்குல்ல, இந்த செல்களை எல்லாம் உடைத்து அகற்றுவதற்கு உதவி செய்கிறது. அதோட மட்டும் இல்லாம நம்மளோட செல்கள் இருக்குல்ல, அதுல தேவையான பகுதிகளை நீக்கிட்டு மீதி இருக்க பகுதிகளை திருப்பி அது நம்மளோட உடம்புக்கே பயன்படுத்துகிறது. அதனால நம்ம உடம்புல தொடர்ந்து சுத்தப்படுத்தவும் புதுப்பிக்கிற வேலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம முன்னோர்களுக்கு ஆட்டோபேஜி அப்படிங்கிற வார்த்தை தெரியாது. ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசித்த பின் புசி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க வாரத்துல ஒரு நாள் விரதம் இருந்திருக்காங்க. ராத்திரி சீக்கிரமாவே சாப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் அளவுக்கு மீறி சாப்பிட வேணாம் இப்படிங்கிற பல விஷயத்த அறிவியல் நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய பாருங்களேன். காலையில எழுந்த உடனே தேநீர் அருந்துறது, பின்னாடி பிஸ்கெட் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் தான் நம்ம காலையில உணவே எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம மத்தியானம் ரொம்ப லேட்டா சாப்பிடுறது மட்டும் இல்லாம டீ, காஃபி, ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறமா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, இரவு உணவு, இது மட்டும் இல்லாம உணவுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நொறுக்கு தீனி வேற சாப்பிடுறது. இந்த மாதிரி நம்மளோட உடம்புக்கு இடைவெளியே இல்லாம உணவு உண்ணுகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம உடம்பு சுத்தம் செய்யறதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்காதனாலதான் நம்மளோட உடம்புல வந்துட்டு அஜீரண கோளாறு ஏற்பட்டு இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்ப ஒரு வீடு சுத்தமா வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கோ நேரம் வேணும். அதே மாதிரிதான் நம்ம உடம்ப சுத்தம் செய்யணும் அப்படின்னம்னா நம்மளோட உடம்பு சுத்தம் செய்யறதுக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்கணும். உடல்ல இந்த இயற்கை செயல்முறைக்கு எப்படி உதவலாம் அப்படிங்கிற டிப்ஸ் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல பசி இல்லாம சாப்பிடுற பழக்கத்தை குறைக்க வேண்டும்.
ரெண்டாவது, இரவு நேரம் கழிச்சு சாப்பிடுறோம்ல, அதை நிறுத்திட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிடணும். மூணாவதா, தினமும் 30 நிமிடமாவது நம்ம நடைபயிற்சி செய்யணும். நான்காவதா, நம்ம சாப்பிடுற உணவுல இயற்கையான முறையை அதிகமா பயன்படுத்தணும். ஐந்தாவதா, டெய்லியுமே நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்கணும். ஆறாவதா, தினமுமே நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த கொறித்து கொண்டே இருப்போம்ல தீன்பண்டங்கள், அந்த பழக்கத்தை கண்டிப்பா குறைச்சே ஆகணும். உடலுக்கு கொஞ்சமா ஓய்வு கொடுத்தீங்கன்னா போதும், உடம்பு உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம சித்தர்கள் சொன்ன ரகசியம் ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேன். சித்தர்கள் ஒரு அருமையான உண்மையை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அதிகமான உணவும் நோய், குறைவான உணவும் நோய். நம்ம சம அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். சரியான அளவுதான் மருந்து. இன்று அறிவியல் முறையில ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்றதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம சரியா பயன்படுத்தணும், நம்ம அந்த முறையை கடைபிடிச்சு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு தன்னை தானே சரி செய்து சுத்தப்படுத்திக் கொள்ளும். இதுக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட்லாம் எதுவும் போட வேண்டாம். அதனால சித்தர்கள் எல்லாருமே நம்மளோட வாழ்க்கை முறைய மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொன்னாங்க. நேர்களே, நம்மளோட உடம்பு வெறும் சதை, ரத்தம், எலும்பு மட்டும் கிடையாது. நம்மளோட உடம்புக்குள்ளார ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு சரியான நேரத்துல உணவு கொடுத்து சரியான நேரத்துல ஓய்வு கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதை தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். இதுக்காக நீங்க ரொம்ப பெரிய எஃபர்ட் எல்லாம் போடவே தேவையில்லை. இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆரோக்கியமான டிப்ஸ் அண்ட் விஷயங்களோட உங்களை கூடிய சீக்கிரம் பாக்குறோம். பபாய்.